ஹாய் நண்பா, டே 2 நடக்க போகிற ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச். இது ஒரு போல், தனி போல். ஸோ ஆற்காடு வெர்சஸ் இடமலைப்பட்டி புதூர், அவங்களுக்கான இங்கே ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு. இந்த மேட்ச் 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே, 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து மொத்தமாக 9 பிளேயர் தான் ஒரு டீமுக்கு. பவர் பிளேயில் இன்னர் சர்க்கிளில் 2 பேர் இருக்கணும். பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் அவுட்டர் சர்க்கிளில் 2 பேர் இருக்கணும். பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் இன்னர் சர்க்கிளில் 3 பேர் இருக்கணும். ஸோ இங்கே ஆற்காடு வந்து பேட்டிங்கில் இருக்காங்க, இடமலைப்பட்டி புதூர் பவுலிங்கில் இருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங் இல்லை கண்ணன், நான் செய்யல சிவா, முத்துவேலிங்க 1 and only பவர் பிளே போடுறதுக்கு. ஷாட் கரெக்டாக ஏந்தினார். ஸோ இந்த இன்னிங் ஸ்டார்ட்ஸ் வித் 6 கண்ணன் பேட்லேருந்து. ஷாட் அகெயின். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து தெளிவாக காலிலே போட்டார். ஸோ பேக் டு பேக் 6. இன்னும் கொஞ்சம் முன்னாடி இழுத்து போடலாம். ஸோ ஸ்ட்ரைட் கொஞ்சம் பக்கமாக இருக்குது. பால் நல்லா ட்ராவல் இருக்குது. பெரிய லெவலில் விண்டு இல்லைன்ற பட்சத்தில் மிடில் பண்ணாலே பால் நல்லா ட்ராவல் ஆகும். ஸோ அது மட்டும்தான் பேட்ஸ்மேன் மைண்டில் இருக்குது. பெரிய 6 அடிக்கணும்னு எதிர்பார்க்கல அவர். 6 போகணும், அவ்வளோதான். ஷாட். இப்போ லாங் ஆஃபில் ஃபீல்டிங் வச்சு போட்டிருக்காங்க, அதனால் கேப்பில் ப்ளேஸ் பண்ணார். 1 more பவுண்ட்ரி. இப்போ ஹேட்ரிக் பவுண்ட்ரிங்க 2 6 1 4. இனிஷியலாக ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவராக எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டு இருக்காரு இங்கே கண்ணன். அவர் நேராக அடிச்சிருந்தா ஹேட்ரிக் 6 கிடச்சிருக்கும். மேபி ஃப்ளாட்டாக போச்சுன்னா லாங் ஆஃப் ஃபீல்டர் கையில் போகும். ஸோ அதனால் வந்து கேப்பில் கவர்ஸில் ப்ளேஸ் பண்ணார். கீப்பர் க்ளோஸிங்க விட்டு கொடுக்கல பெரிய லெவலில், ஆனாலும் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு கவர்ஸில். நல்ல ஃபீல்டிங். 2 அகெயின் பெரிய லெவலில் விட்டு இல்லை. சிங்கிள். ஷாட் அகெயின். ஸ்லாட்டில் இருந்த பந்து இந்த இடத்துல இடத்த மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். 1 bounce பவுண்ட்ரி அக்ராஸில் மிட் விக்கெட்டில். ஒரு 4 பவுண்ட்ரியோட முதல் பவர் பிளே ஓவராக எக்ஸ்பென்சிவ் ஓவராக முடிவு கொண்டு வந்துருக்காங்க. ஒரே ஒரு டாட் பால். 23 ரன் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்லேயே ஃபஸ்ட்டு ஓவரில் இவ்வளோ ரன்ஸ் கொண்டு வந்தது தான் நினைக்கிறேன். தீபன் நீ பவுலர். ஷாட் கவர்ஸில் தெரிச்சிருக்கு. பவுண்ட்ரி. நல்ல ஸ்டைல், நல்ல ஆக்ஷன், நல்ல பேஸ் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லாட்டில் விழுந்துச்சுன்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் 7 டெலிவரிஸ் 5 பவுண்டரிஸ் பதிவு பண்ணியிருக்காரு கண்ணன். குட் ஷாட். கமிட்டடாக இருந்தார் நினைக்கிறேன் சிங்கிள் தட்டுறதுக்கு. தட் பால் நல்ல கம்பேக். வெல் போல். ஸ்டெப் அவுட் பண்ணி லோட்டாஸாகவே வாங்கிட்டார் பேட்டில். கவர்ஸில் தெரிச்சிருக்கு. வைட்லைன் ஆகிறதுக்கான ட்ரை. வெல் பால். ஸ்டம்ப் லைனில் ஃபுல் பேஸில் டாட் பால். வெல் பால். சரியான பேஸ் வச்சிருக்காரு கையில். பெரிய லெவலில் வித்துலேயும் இல்லை. எடுத்தவங்க தெளிவாக மேலே போடுறாரு பந்தை. அகெயின் லவ்லி டெலிவரி, எக்ஸலன்ட் டெலிவரி. கிரீஸ்லேயே இருந்துச்சு தெளிவாக. தீபன் 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 30. ஆற்காடு. ஸோ இந்த ஓவரை 7 ரனில் போட்டிருக்காரு தீபன். திலக் நீ பவுலர். டாட் பால். சான்ஸ் ஃபார் கேட்ச். சேக் அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க இங்கே ஆற்காடு. நல்லா ஆடினார். ஸ்லாட்டில் இருந்துச்சு, சரியாக டைம் பண்ணல. அகெயின் ஸ்லாட்டில் இருந்துச்சு, அகெயின் சரியாக பார்க்கல பாலை. 1 more குட் ஓவா அப்படின்னு சொல்லலாம் இங்கே திலக். 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 33. ஒரு விக்கெட்லேருந்து கடைசி 2 ஓவராக 2 பவுலர் சேர்ந்து 10 ரனில் போட்டாங்க. தீபன் அவருக்கான 2வது ஓவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். நல்ல வேகம் போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ 35 ரனில் எஸ்ட்ரிக் பண்ணலாம், பார்க்கலாம். க்ளீன் பால், எக்ஸலண்ட் யாக்கா. செம்மையாக போட்டார் ஸ்டம்ப் லைனில். ஃபஸ்ட்டு ஓவர் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் லைன் யாக்கர் பிடிச்சி போட்டுட்டு இருந்தார். இந்த ஓவர் ஸ்டார்ட்ஸ் வித் பேங். வெல் பால். ஸ்டம்ப் லைனில் அகெயின் பாடி லைனில். 1 more டாட் பால். ஷார்ட் பால். லேட் டைமிங். ஸோ மேலே தான் போடுவார் நினச்சிட்டு இருந்தார் நினைக்கிறேன். ஓவர் ஸ்டெப்பிங் நோ பாலுங்க. அகெயின் யாக்கிங் லென்த் காலிலே போட்டார். 1 more டாட் பால்.
ஃப்ரீ நல்லா சேவ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் தீபன். க்ளீன் பால் அகெயின் ஸ்டம்ப் லைனில். கொஞ்சம் ஸ்டார்ட்டில் தான் இருந்துச்சு, அக்ராஸ் போயிட்டார். மேபி கீழே இருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்திருந்தா மேபி மாட்டிருக்கலாம். ஐயோ, கரெக்டாக அந்த லெக் ஸ்டம்பில் பிச்சாகி மாறிடுச்சுங்க. எனக்கு தெரியுதா பிச்சு? லெக் ஸ்டம்புக்கு நேரம் பிச்சு தெரியுது பாருங்க, பிச்சாகி மாறிடுச்சு. ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். கொஞ்சம் அட்வான்ஸ் எடுத்துட்டார் நினைக்கிறேன். பேட்டை பாட்டமில் பட்டு இழுத்து போயிருக்கு. நல்ல த்ரோ, நல்ல ஃபீல்டிங். ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. எக்ஸலண்ட்டாக போட்டாங்க லாஸ்ட் 3 ஓவரை. மொத்தமாக இன்னிங்ஸ் முடிவில் ஆர்காடு 37 ஆடிருக்காங்க. 38 ரன் டார்கெட் ஃபார் இடமலைப்பட்டி புதூர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செகண்ட் இல்லை சிவா, நான் செகண்ட் இல்லை தீபன். 2 ஓவர் போட்ட பவுலர். ஸோ இங்கே வீரவேல் ஒன்லி பவர் பிளே போடுறதுக்கு. வாட்டுங்க, உடம்பு விட்டு வெளியே போடப்பட்ட பந்து. முதல் பந்திலேயே பேங் அப்படின்னு சொல்லலாம். அவங்க மாதிரி இவங்களும் 6 ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னிங்ஸை. ஐயோ, போன பாலை விட இந்த பால் கொஞ்சம் அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும், மிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல கம்பேக் பண்ண பவுலர். ஷார்ட், லேட் டைமிங், ஆப்போசிட்டில் போயிருக்கு பால். சிங்கிள், தீபன் ஆன் ஸ்ட்ரைக். குட் ஷாட், ஷார்ட் பால். ஸோ தீபனும் சிவா தொடர்ந்து சந்தித்த முதல் பந்திலே 6. பவுலிங் மட்டும் இல்லாமல் பேட்டிங்கும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. போன பால் 4 தான், 6 இல்லை. பெல் பால் திரும்ப பக்கமாக போட்டார். லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்ல டேக்கன். ஏந்தி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு, மேபி அடித்து பார்த்துருக்கலாம். குத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் கட் ஆகி உள்ளே வந்துருச்சு பால். ஒரு ஓவர் முடியல. ஸ்கோர் 11. ஒரு விக்கெட் இழந்து. முதல் பாலே 6 போயிருந்தாலும் பேலன்ஸ் பால் நல்லா போட்டிருக்காங்க. கண்ணன் நியூ பவுலர். ஷாட், அல்வா மாதிரி ஒரு ஓபி. அந்த வீட்டுக்குள்ளே போயிடுச்சு மாடிக்கு. ஸோ 2வது ஆரை பதிவு பண்ணுறார் சிவா. போன பால் ஒய்டு. ஷாட் அகெயின். பேக் டு பேக் சிக்ஸஸ். பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. நல்லா படுற மாதிரி போட்டாருன்னு சொல்லலாம். மேலே போட ட்ரை பண்ணுறாரு, பட் விழுக மாட்டேங்குது அவருக்கு க்ரீஸில். முன்னாடி ஸ்லாட்டில் விழுகுது. போன பால் ஒரு 4 பின்னாடி ரெக்கார்ட் ஆகலை. ஸ்லோவாக ஷார்ட்டாக போட்டார் பாலை. ட்ராப்பு. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஷார்ட் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. மிட் விக்கெட் ரீஜனில் கேப்லையும் போயிருக்கு. ஸோ 1 மோர் பவுண்டரி இந்த ஓவரில். 2-6 2-4 அப்படின்னு எக்ஸ்பென்சிவாக போயிடுச்சு இந்த ஓவர். ஆல்மோஸ்ட் டார்கெட் நெருங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். திரும்ப பக்கம் போட்டார். வெல் போல். டாட் பால் டு என் தி ஓவர். 4 தான் ஆடணும். அரவிந்த் நியூ பேட்ஸ்மேன். கம்பியில் அடித்து டிவிட் ஆகி அங்கே கிடக்கு போல. 2 ஓடி இருக்காங்க. இப்போ ஒய்டு +1 ஓடி எடுத்துட்டாங்க. மேட்ச் 1 பை இடமலைப்பட்டி புதூர். உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.